வணக்கம் சைலேஷ். வணக்கம். இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? நல்லா போச்சு. நல்லா போச்சு. ஓகே, இன்னைக்கான இன்டர்நேஷ்னல் டு இன்லேண்ட் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஸோ ம். இன்னைக்கு ஃபஸ்ட் நியூஸாக பார்த்தா அப்படின்னா எல்ஜி எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வந்து 1000 கோடி வந்து ஆர்னி சென்டர் பண்ணுறாங்க நொய்டா. என்ன பண்றாங்க? ஆர்என்டி ஆர்என்டிக்கு ஒரு ஆர்டிடி சென்டர். பண்றாங்களா? ம். ஆ ம். அதான் 1000 கோடி முதலீட்டில் ஒரு ஆர்என்டி சென்டர் நொய்டா அப்படின்னு உத்தரப்பிரதேசில் ஒரு இடத்துல பில் பண்ணுறாங்க எல்ஜி ம். எலக்ட்ரானிக்ஸ். ம். ஸோ இது அவங்களுக்காக, அவங்க கம்பெனி பற்றின ஆர்என்டிக்காக, ம். அவங்க கம்பெனி இன்னும் எப்படி எப்படிலாம் பரப்பலாம், எப்படி எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்ற பர்பஸுக்காக. ம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க டிஃபென்ஸ் செக்டாரில். இந்த டீலில் எது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை ஷேர் பண்ணுறது, ரெண்டு பேரும் ஏஐ டெவலப்மெண்ட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது, சைபர் செக்யூரிட்டியை அதிகப்படுத்துறது, டிஃபென்ஸ் செக்டர் சம்மந்தப்பட்ட இனோவேஷனை பில்ட் பண்ணுறதுக்காக இந்த டீல் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த ஷேரிங் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அப்புடின்னு பார்த்தா அப்படின்னா இந்தியா 2035க்குள்ளார இஸ்ரேலில் இருக்க அயன் டோம் அப்படின்ற டெக்னாலஜி மாதிரி இந்தியாவில் இருக்க முக்கியமான வழிபாட்டு தலங்கள், முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், பார்டர் ஏரியா, இந்த இடத்துலலாம் ஒரு அயன் டோம், இந்தியாவுக்கான இண்டிஜினஸான அயன் டோம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படின்னு முன்னையே ம். அரௌண்ட் ஆகஸ்ட் அப்போ சொல்லியிருந்தாங்க. ம். அயன் டோம் டெக்னாலஜி இஸ்ரேலோடது. ஸோ ம். இந்த இந்த டீல் மூலயமா இந்த ஷேரிங் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அப்படின்னு வர இடத்துல இந்த அயன்டோம் பற்றின தகவல்களை இந்தியன் கவர்மெண்ட் வந்து கற்றுக்கிட்டு இந்தியன் டிஃபென்ஸ் செக்டருக்கு கற்றுக் கொடுத்து நம்ம நாட்டுக்கான இண்டிஜினஸான அயன்டோமை கிரியேட் பண்ணுவாங்க ம். அப்படின்றது ஒரு கனெக்டிங்கான விஷயம். ம்ஹ்ம். ஏன்னா இது ஆகஸ்டே சொல்லியிருந்தாங்க, நாங்கள் இந்த மாதிரி ம். இந்த மாதிரி சில பிளேசஸ்க்கு வந்து இந்த மாதிரி அயன்டோம் ம். டெக்னாலஜியை பயன்படுத்த போகிறோன்னு. ம். ம். அதுக்கான ஹலோ சொல்லுங்க. அதுக்கான கேட்டுட்டுதான் டெக்னாலஜி டேட்டா நம்மக்கிட்ட இல்லை. இப்போ அதுக்கான ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இருக்கேன். ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதுக்கான என்ன ஸ்டெப் எடுத்தாங்கன்றது தான் இந்த அப்டேட்டு. ம். ஓகே, நம்ம அடுத்த நியூஸுக்கு போகலாம். ஈஸ்ட் ம். புர்டுவான், வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் ஈஸ்ட் புர்டுவான் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா கட்டு ம். ஆதார் கார்டை வந்து குளத்துலேருந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க சார். ஆ. வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகே. லாஸ்ட் டைம் 3 நாளில் 400 பேர் பிடிபட்டாங்க அப்படின்னு சொல்கிறது இந்த ஏரியா தான். ம். வீட்டுக்கு வேலைக்கு வர பெண்கள் திடீர்னு சில நாட்களாக வரதில்லை அப்படின்ற சம்பவம் நடந்ததும் இந்த ஏரியா தான். ம். 8000 பேர் மொத்தமாக 3 மாதத்தில் மாட்டியிருக்காங்கன்னு சொல்கிறதும் இதே ஏரியா தான். ஆ. ஓகே. ஸோ வெஸ்ட் பெங்காலில் ஏன்னா அது பார்டருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே இன்ஃபில்ட்ரேட்டர்ஸோட பர்சன்டேஜ் அதிகம். ம். ஸோ அதுபடி இந்த ஈஸ்ட் ம். புர்டுவான் அப்போ புர்டுவான்ல ஈஸ்ட் சைடு வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்குது அந்த ஏரியா, புர்டுவான் சரி, அப்படின்ற இப்போ ஏரியா. ஆதார் கார்டை தூக்கி போட்டுறதன் மூலமா என்ன நடக்குங்கிறதுக்காக மக்கள் இது நான் தூக்கி ரெண்டு விதமாக போட்டுருக்காங்க. பார்க்குறேன். ஒன்று, டைவர்ட் பண்ணுறதுக்காக பொலிட்டீஷியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏன், ஓகே. பிஜேபி கவர்மெண்ட்டை கூட தூக்கி போட்டிருக்கலாம். இல்ல, அப்பதான் அவங்க எதுக்கு டைவர்ட் பண்ணணும்னா என்ன புரியல. இல்லைப்பா, காங்கிரஸ் டைமில் இத்தனை பேர் உள்ளே வந்துட்டாங்க, ம். நாங்கள் இந்த எஸ்ஐஆர் அறிவித்த உடனே எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர் அறிவித்த உடனே இத்தனை பேர் தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படின்னு. காங்கிரஸ் பீரியட்ல உள்ள வந்துட்டாங்களா? எப்பா, இப்போ நீ கேட்குற கேள்வி யாரு கேட்பான்ற, இதுதான் அஹ், அரசியல். மக்கள் யோசிக்க மாட்டாங்க, ஒருவேளை வந்திருப்பாங்க அப்படி விட்டுருவாங்க. அட, 10 வருஷமா இவங்க தானே பண்ணிட்டு இருக்காங்க. 10 வருஷத்துக்கு வா, முன்னாடியே அப்ப இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்ற கணக்கு. அவங்க 45 வயசு 55 வயசு கிட்ட 2 3 ஜென்ரேஷன் இங்கே இருக்காங்கப்பா. 2 ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷன்லாம் இங்கே குடியிருக்காங்க. 10 வருஷம் வந்து ம். 3 ஜென்ரேஷன் பண்ண முடியாதுல்ல. ம். சரி, எனக்கு தெரிஞ்சு
இது வந்து எனக்கு ஒரு ஒரு இன்டைரக்டாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. எனக்கு தெரிஞ்சு ஹிந்துக்கள் இல்லாமல் ரெண்டாவது இருக்கிற ஒரு குரூப் மைனாரிட்டியில் இன்னொரு முக்கியமாக 2 குரூப் முக்கியமான குரூப்பு. அதில் ஒரு குரூப் 2 பெண்கள், மொத்தமாக 2 பெண்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட அந்த ஃபேமிலியில் மொத்தமாக 92 குழந்தைங்க இருக்காங்க. அடேங்கப்பா. ஸோ அந்த 2 பெண்களே 92 குழந்தைகள் பெற்றெடுக்கல. அவங்க குழந்தைங்க, அவங்க வளர்ந்து அவங்க குழந்தைங்க, அவங்க குழந்தைங்கன்னு மொத்தமாக அந்த ட்ரீ எங்கேருந்து ஆரம்பிக்குது, அந்த 2 பெண்கள்லேருந்து ஆரம்பிக்குது. ம். மல்டிபிள் கிட்ஸ் எந்த காடை ஃபாலோ பண்ணுறவங்க அலோவ் பண்ணுறாங்களோ, ஏற்றுக்கிறாங்களோ, விரும்புகிறாங்களோ, அந்த இதுன்னு எடுத்துக்கலாம். விரும்புறாங்க. அதான்ப்பா, மல்டிபிள் மேரேஜும் மல்டிபிள் கிட்ஸு இந்த காலத்தில் நார்மல் அப்படின்னு யார் யோசிக்கிறாங்களோ அந்த மக்கள், அந்த ஆனா ஹிந்துயிசம்ல கூட அப்படி நார்மல்னு நினைக்கலையா யாரும்? இப்போ மல்டிபிள் ஒய்ஃப்லாம் இன்னைக்கு வந்து சட்டத்தின் பிரகாரம் தப்பு அப்படின்றத ஏற்றுக்கிற ஆட்கள் நம்ம. ம். நான் என் ரிலீஜனோட சட்டத்தை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன், ம். எனக்கு கவர்மெண்ட் ரூல்லாம் எனக்கு செல்லுபடி ஆகாதுன்னு சொல்கிற குரூப் ஒருத்தங்க இருக்காங்க. ம். அந்த குரூப்பை சார்ந்த 2 பெண்கள் மொத்தமாக அவங்க ஃபேமிலியில் 92 பேர் 5 வருஷத்தில். ம். ஸோ இதில் ரேப்பிடாக, ஆனால் இந்தியன் இந்தியன் காண்டினெண்ட்டை வாழ்கிறாங்க. இந்தியன் உரிமை இந்தியன் சிட்டிசன் தானா அப்படின்றதுல நம்ம கிளாரிஃபிகேஷன் இல்லை. ஸோ இப்படி ம். உள்ளே வந்தவங்க நம்ம நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்ம நாட்டோட ஃபண்டு, இது எல்லாத்தையும் அவைல் பண்ணுறாங்க. பெண்களுக்கு ஒரு ம். ஸ்கீம் கொடுத்தா அது அவங்களும் அவைல் பண்ணுறாங்க. ம். பட் நம்ம கவர்மெண்ட் நம்ம நாட்டு சிட்டிசனுக்காக கொடுக்குற ஸ்கீமில் இவங்க பெனிஃபிஷரி இப்ப ஆயிட்டாங்கன்னா, அப்போ நம்ம நாட்டு இல்ல சிட்டிசனுக்கு இல்ல பெனிஃபிஷரி. இப்ப அவன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இங்க வந்துட்டான், இதுதான் என் ஊருன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். ம் அப்படி இருக்கும்போது ம் அஹ் அஹ் அப்படி அப்படி ஒருத்தன் இருக்கும்போது அவனை அப்படியே விட்டுற வேண்டியதுதானே? 10 அப்ப வருஷம் இல்ல அப்ப எதை வச்சு நீங்க வந்து இவன் தான் இந்தியன் குடிமகன்னு சொல்றீங்க? எத்தனை வருஷம் வாழ்ந்தாதான் இவன் இந்தியன் குடிமகன் ஒத்துக்குவீங்க? அதுக்கான உன்ட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கணும். நீ வாங்குற பொருள் செலவு பண்ணுறதெல்லாம் இந்தியாவில் இருக்கணும். இந்தியாவில் டாக்குமெண்ட்ஸ் சம்பாரிச்சு இந்தியாவில் டாக்குமெண்ட் இந்தியாவில் சம்பாரிச்சு நீ வந்து இன்னொரு நாட்டுக்கு அமிச்ச அப்படின்னா நீ வெளியூர்காரன் தான். ஆஹா. இப்போ இந்தியன்ஸ் ஃபாரின் போய் அஹ், சம்பாதிக்கிறாங்க, அவங்க செலவு போக அஹ், மீதியை இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. ஆமா. அவன் இந்தியன் தான், அஹ், அவனுக்கான செலவு அவங்க லோக்கலில் பண்ணுறான். ஆனால் மெஜாரிட்டி அஹ், போர்ஷன் இங்கே வருது. அஹ், அப்போ நம்ம நாட்டுக்கு வருமானம் அந்த நாட்டுக்கு இழப்பு. அவன் சம்பாதிக்கிற ஃபுல் அமௌண்ட்டு அங்கேயே செலவு பண்ணானா அங்கே பொருளாதாரம் அதிகமாகுது. ம், இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே சம்பாதிப்பாங்க, அவங்க ஊருக்கு அனுப்புவாங்க. இப்போ நார்த் இந்தியன்ஸ் என்ன சொல்கிறோம், தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே சம்பாதிக்கிறான், ஆனால் காசு எங்கே அனுப்புகிறான், நார்த் இந்தியாவுக்கு தான் அனுப்புகிறான். எல்லாத்தையும் இங்கே ஆமா. ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ம், ம், ஸோ அப்போ இங்கேருந்து சம்பாரித்து அங்கே போகிறப்ப நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த ம். ஜிடிபி இங்கே கால்குலேட் ஆகிறதில்ல, சரி அது இப்ப அங்கே போயிடுது. இல்ல இல்ல இப்ப இப்ப என்னன்னா ஒரு 3 தலைமுறையா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க கூட வந்து இந்த மாதிரி இன்னும் அவங்க காசு அனுப்பிச்சுட்டே இருப்பானா என்ன? அவன் ஃபுல்லா குடும்பத்தோட இங்க செட்டில் ஆயிருக்க மாட்டான்? உனக்கு எப்படி தெரியும்? இப்போ ஒரு அப்பா அம்மா இங்கே வராங்க, வளர்றாங்க, அவங்க குழந்தைங்களுக்கு சொத்துக்கள் வந்து இங்கே வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க வரப்போ அங்கே தான் வாங்கி வச்சிருக்கணும். இல்லை காசு சம்பாரிச்ச கூட என்னைக்கு வேணாலும் நம்ம இந்த இடத்தோட துரத்திடுவாங்கன்னு தெரிஞ்சு இங்கே வாங்க மாட்டாங்க, அங்கே தான் வாங்குவாங்க. ஏன்னா அவன் மனசுக்குள்ளார நம்மளோட கண்ட்ரின்றது அதுதான் தான் பதிவாயிருக்கும், இதுன்னு பதிவு ஆகாது. 100ல் 100 பேர் இப்படி நினச்சானா பரவாயில்ல, இதை மேபி ஒன்று ரெண்டு நினைக்கலாம். ஸோ அந்த 10 வருஷத்துல அவன் சம்பாதிக்கிற எல்லாத்தையும் அங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணுவான். கொஞ்சம் அங்கே சொத்து சேர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை விற்றுட்டு இங்கே வர மாட்டாங்க, திருப்பி அங்கே செட்டில் ஆக தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம இந்த கான்வர்சேஷனே வேணாமே. எஸ்ஏ அறிவிச்சதுக்கப்புறம் பார்டர் கிட்ட 8000 பேர் மாட்டியிருக்காங்கல்ல, ஏன் மாட்டணும்? இங்கே இருக்க வேண்டியதானே? இதுதான் அவங்க நாடுன்னு தெரிஞ்சிருந்தா இங்கேயே எல்லா விஷயத்தையும் பண்ணி இங்கேயே இருக்க வேண்டியதானே? மாட்டினாலும் நான் இதுதான் என் நாடு, என் ஆர்ஜின், என்னோட பிறப்பு அங்கேயா இருந்தாலும் நான் இந்த நாடு தான் விசுவாசமாக இருக்குன்னு இங்கே இருந்திருக்கலாம்ல, ஏன் தப்பிச்சு ஓடணும்? கரெக்ட் கரெக்ட். ஓகே. இப்ப லிங்க் ஆகுது. ஓகேயா? என்ன பண்ணாலும் நம்ம பிழைக்க வந்தால் தான் இந்த இடம் நம்ம ஊர், அதுதான் தான் அவன் மனசு ஸ்ட்ராங்காக இருக்குது. ம், இது வந்து இது அஃபிஷியலாக கிளாரிஃபையான நியூஸ் கிடையாது. ஒரு ம், ஃபுட்டேஜில் காட்டுறாங்க, ஒரு பெரிய ட்ரைனேஜ் பைப்பு ஒரு 2 பைப் இருக்குது.
அந்த ம். ட்ரைனேஜ் பைப் மூலியமா கால் வரி பேண்ட்டை தூக்கி விட்டுட்டு இந்த பக்கம் பங்களாதேஷ், இந்த பக்கம் இந்தியா. ம். அந்த எந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் ஊத்துதுன்னு தெரியல. பட் கிராஸ் பண்றாங்க. அந்த ட்ரைனேஜ் வழியா உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஓ! இது பங்களாதேஷ் பார்டர் தான் நடக்குது அப்படின்ற மாதிரி அங்க போட்டிருந்தான். எனக்கு அது கிளாரிஃபை ஆகல. ஏன்னா ம். பங்களாதேஷ் பார்டரா சில காலத்துக்கு அது ரொம்ப அது வில்லேஜ் ஏரியா மாதிரி தான் இருக்கும் பார்டர். அந்த பக்கத்து ம். மக்கள் இந்தாண்டு வந்து காய்கறி வாங்குவாங்க, இந்தாண்டு இருக்கவங்க அந்தாண்ட போய் காய்கறி வாங்குவாங்க. அதனால ஓப்பனா தான் இருக்கும். பார்டர் இருந்து கம்பி வழியெல்லாம் இருக்காது. ம். ஆனா அஃபிஷியலா நேர்மையா இருக்க மக்கள் மேலோட்டமே வந்து வந்து போய்க்கிறாங்க, வராங்க, வாங்குறாங்க, போயிடுறாங்க. ம். ஆனா யாரு உள்ள என்ட்ரி ஆகுறாங்க, எக்ஸிட் ஆகுறாங்க, லோக்கல் மக்களை பத்தி 2 மிலிட்டரிக்குமே அவேர்னஸ் இருக்கும். ம். ஏன்னா காலங்காலமா அந்த பார்டருக்கு பக்கத்துலேயே பார்டர்லேயே வாழ்ற மக்கள்ன்றதால அவங்கள அப்புறப்படுத்தல, அப்படியே விட்டுட்டாங்க. ம். பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு வந்து காய்கறிகள் வாங்குறதும், இந்தியாவிலேருந்து பங்களாதேஷுக்கு போய் மற்ற பொருட்கள் வாங்குறதும் சகஜமாக இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ம். டென்ஷன் அதிகமாக இருக்கு அப்படின்னா பார்டரை பிளாக் பண்ணிடுவாங்க. எல்லாம் ம். சுச்சுவேஷன் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா பார்டரை வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ம். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்திலையும் மறைமுகமாக வர மக்கள் இருக்காங்க. ம். ஸோ அவங்க தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள என்ட்ரி ஆகி இங்கே ஸ்டே பண்ணிடுறாங்க. ஓ! ரீசெண்டாக ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி நிறைய இடத்துல வந்து முக்கியமாக சரி. மோஸ்ட்லி அது பங்களாதேஷ் மக்களாக தான் இருக்கும். குஜராத்தில், ம். டெல்லியில், யூபிலலாம் ம். நிறைய அவங்களோட ஆக்கிரமிப்புகளை புல்டோசர் விட்டு இடித்து அவங்க ஊருக்கு நிறைய துரத்தி விட்டாங்க. ம். ரெண்டாவது பங்களாதேஷில் வந்து ப்ராப்பரான கவர்மெண்ட் இருந்து அந்த கவர்மெண்ட் வந்து மக்களை அப்போஸ் பண்ணி பெரிய ஒரு கூடேட்டாவே நடந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா கவர்மெண்ட்டு தூக்கி எறிய மக்கள் பைக்காட் பண்ணுறது கவர்மெண்ட்டையே. ஸோ ம். அந்த ஊர் பிரைம் மினிஸ்டர் பயந்து ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஷேக் ஹசீனான்னு சொல்லி ம்ஹ்ம். இவங்க பேர். ம். இப்போ யூனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இருக்காரு. ஏன்னா அதனால ஒரு முஸ்லீம் கண்ட்ரி தான். ம். ஸோ இப்போ அவர் ரூல் கட்டில தான் இப்போ அந்த அந்த கண்ட்ரி வந்து ஒரு டெம்பரவரி பிரைம் மினிஸ்டராக அவர் வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ அவர் ரூலில் தான் இப்போ இங்கே இவ்வளோ பிரச்சனை, அங்கே நிறைய இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க. நிறைய வீடியோஸ் ஆன்லைனில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆ. சாமி கோயிலில் போயிட்டு சிலையை உடைக்கிறது, பாத்ரூம் போகிறது, ம். இந்துக்களை ஓட விட்டு வெட்டுறது, இந்துக்கள் கடையை உடைக்கிறது, நாங்கள் நிறையா ஒரு வயலன்ஸான சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அதை ம். அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற விதமாக இங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே இருக்க ம். பங்களாதேஷிஸை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓ! டெல்லியிலலாம் சில இடத்துல. ஓகே, ஓகே. ஆனால் ஹோம் மினிஸ்டர் வந்து யாராச்சும் இப்படி தேவையில்லாம வெப்பன்ஸை கையில் எடுத்தீங்கன்னா அரெஸ்ட் ம். பண்ணிடுவோம் அப்படின்னு ம். சொன்னதுனால அதுக்கப்புறம் ம். கவர்மெண்ட்டே கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஏன் மக்கள் கையில் எடுத்துக்கிட்டோம், நம்மளே கையில் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஓ! இவங்களே அஃபிஷியலாக மூவ் பண்ண அதோட ஆரம்பிச்சிட்டாங்க. ரிஃப்ளெக்ஷன் தான் இதுவா கடைசியா? ஆமாம், இது அங்கே வந்தால் முடியும். உன் நாட்டுக்குள்ளே என் ஆட்கள் லீகலாக இருக்கான், அதுவே நீ உன் ஊர்க்காரன் அடித்தானா என் ஊரில் உன் ஊர்க்காரன் இல்லீகலாக இருக்கான். என் ம். ஊரில் 120 கோடி மக்கள் இருக்கு, அவங்களுக்கே சோறு போடுறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் உனக்கு சோறு போடணுமா? நான் என் பையனை வளர்த்தே ம். கஷ்டப்படுறேன், இல்லை பக்கத்து ஊர் பையனை எப்படி வளர்த்துறது? ம். ஸோ ப்ரையாரிட்டி நம்ம ஆட்கள் நம்ம கண்ட்ரிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் என்ன தப்புன்னு கேட்குறேன். ஓகே. எந்த தப்பும் தெரியல. ஓகே பட் தான். ராகுல் காந்தி ம். வந்து எல்லாருக்கும் எங்கே வேணா ராகுல் காந்தி இல்லை, பிரகாஷ் ராஜ் நினைக்கிறேன், எல்லாருக்கும் எங்கே வேணா போகலாம், எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் உரிமை இருக்குன்னு பேசியிருப்பார் ஒரு வீடியோவில். ஆ. கமெண்ட்ஸில் போய் பார்த்தா அப்போ எல்லாரும் அவங்க பிரகாஷ் ராஜ் வீட்டுக்கு வாங்கப்பா, போய் தங்கியிருப்போம், யார் வேணா எங்கே வேணா போகலாம், எல்லாருக்கும் உரிமை இருக்குன்னா வாங்க எல்லாரும் பிரகாஷ் ராஜ் வீட்டுக்கு போவோம், பிரகாஷ் ராஜ் எல்லாத்தையும் ம். வரவேற்று உபசரிப்பார் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய கமெண்ட் எடுத்த எல்லாம் அதுதான். அப்போ நீ உன் வீட்டில் கூப்பிட்டு வச்சுக்கோ அப்படின்னு. சிரிப்பாக போச்சு பார்த்துட்டு அவர் பேசின பேச்சுக்கு. ஓகே, ம். நம்ம அதே நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ம். அடுத்த நியூஸுக்கு வந்தோம் அப்படின்னா, ம். இந்தியாவில் மொத்தமாக 348 பில்லியன் டாலர் கம்பெனி இருக்கான். ஒரு பில்லியன் டாலரை அசட்டாக கொண்டிருக்க கம்பெனி வச்சுக்கலாம், இல்லை டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி வச்சுக்கலாம். சரி. ம். வேல்யூவேஷன் அப்போனா அசட் தான் கணக்கில் வரும். ம். இந்த கம்பெனிக்கு ஒரு பில்லியன் வேல்யூ இருக்கு அப்படின்ற மாதிரி அளவில் 348 பில்லியன் கம்பெனிஸ் இருக்கு. ம். ஒரு பில்லியன் அளவுக்கு வேல்யூ இருக்கிற 348 பில்லியன் இல்லை 348 கம்பெனிஸ் இருக்கு. ம்.
ஸோ அப்போ என்ன ஆகுது, கிட்டத்தட்ட 348 பில்லியன் வேல்யூவேஷன் வருது. ஓகே. உலகத்தில் இத்தனை அதிகமான கம்பெனிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இந்தியா 3rd பிளேஸில் இருக்கு. இன்னும் கொஞ்சம் அமெரிக்காவில் 1000 சம்திங் இருந்துச்சு. அதுக்கடுத்து யாருன்னு தெரியல. நம்ம வந்து 348 கம்பெனிஸ் வச்சுருக்கோம் $1 பில்லியன் வேல்யூவேஷனில். இதுக்கு நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. பட் இன்னைக்கு இந்த 2025 இந்த டேட்டா. அடுத்து பார்த்தா அப்படின்னா மகாராஷ்டிராவிலேருந்து ஒரு டேட்டா. மகாராஷ்டிரா தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு ஸ்டார்லிங்க் கூட இன்டர்நெட் சர்வீஸை பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக ஸ்டார்லிங்கோட இன்டர்நெட் சர்வீஸுக்கு, சேட்டலைட் இன்டர்நெட் சர்வீஸுக்கு மகாராஷ்டிரா பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அது இது நான் வேற எங்கே வரும் தெரில. பட் ஸ்டார்லிங்கோட போட்டுருந்தேன்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு தான் மகாராஷ்டிரா தான் அது வரப்போகுது ஃபஸ்ட்டுன்றத சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். பட் இதில் இன்னொரு நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய சேட்டலைட்ஸை வந்து போய் மேலே நிறுத்தணும். இப்போ என்ன ஆகுது, ஏதாவது சின்ன நேச்சுரல் டிசாஸ்டர் மேலே ஸ்பேஸ் நடந்துச்சுன்னா ஒன்னோட ஒன்று மோதி நிறைய ஸ்பேஸில் வந்து குப்பைகள், ஸ்பேஸ் டெப்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது நிறைய ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது பூமியில் வந்து லான்ச் ஆச்சுன்னா அது இல்ல அப்படிலாம் பார்த்தா வந்து இந்த ஸ்டார்லிங்க்கு வந்து இதுவே கொடுத்துருக்க கூடாது, அளவுவிலே கொடுத்துருக்க கூடாது. ஆனா அலோவ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து உலக நன்மைக்கு வந்து உதவுங்கிறதுனாலதான் இருக்கும். அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. உலக நன்மை பார்த்தீங்கன்னா நீ ஸ்டார்லிங்கை விட்டுருக்கவே கூடாது. அது எப்போ ஆகுதோ அப்போ பேசிக்கலாம் அப்படின்றதான் பிளான். ஸ்பேஸ்ல அதிகமா குப்பைகளை சேர்த்தக்கூடாது. நாளைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் நெட்டு கிடைக்குதுன்னா ரொம்ப நல்ல விஷயமாச்சே. ஆமாப்பா, உலகத்துல வாழ்ற உனக்கு நல்ல விஷயம், உலகத்துக்கு நல்ல விஷயமா? அப்படி பார்த்தா நம்ம இந்த மனுஷனாவே இருக்க முடியாது. பண்ணக்கூடாது. காலகாலமா வந்து எல்லாம் பூமியை அழிச்சுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். காலகாலமெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு கால வரையும் பூமியோட சூழல் சேர்த்த மாதிரி மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. என்னைக்கு கிரீட் அதிகமாச்சோ அன்னைக்குதான் பூமியை வந்து சுரண்ட ஆரம்பிச்சோம். ஓகே, என்னைக்கு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோமோ அன்னில இருந்து. இல்ல, விவசாயம் பண்ணப்போ கூட பூமியை சுரண்டல. சுரண்டல. அதான்ப்பா, அதாவது ரிவர்சிபிள் ரேட்னு ஒன்று இருக்கு. ஒரு விஷயத்த ஒரு குறிப்பிட்ட அளவு வரை பண்றப்ப எதுக்கும் பாதிப்பு ஏற்படாது. ஹையா எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா தான் அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு உடம்புல டேமேஜ் ஆனால் ரெக்கவர் ஆகும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு டேமேஜ் அதிகமாகிடுச்சுன்னா ரெக்கவர் பண்ண முடியாது, ஆள் காலி. அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட வரி ஆகிற இஷ்யூ வந்து ரெக்கவர் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அக்ரிகல்ச்சரில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ ஆகிற டேமேஜை ரெக்கவர் ஆகக்கூடிய டேமேஜாக இருந்துச்சு. நம்ம எண்ணெய் பெட்ரோல் போட்டு உரிய அது வந்து ரெக்கவர் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ பட் அக்ரிகல்ச்சர் ரெக்கவரபிள் விஷயம்தான். அதனால் அது பூமியை சுரண்டதில் கணக்கு வராது. ராஜாக்கள் காலத்தில் பண்ண விஷயங்கள் எல்லாமே கூட ரெக்கவரபிள் தான். அது ரொம்ப வால்யூம் ரொம்ப கம்மி. இன்னைக்கு தான் பெரிய பெரிய வால்யூமில் பண்ணுறோம். அன்னைக்கு உலகம் ஃபுல்லாக சேர்த்தனா கூட இன்னைக்கு பண்ணுற கால்வாசி பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ என்னைக்கு கோல், என்னைக்கு அந்த கரியை தாண்டி என்னைக்கு எண்ணெய் க்ரூட் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ அன்னிலிருந்து தான் சுரண்டல் இர்ரிவர்சிபிளாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. அது வரை எல்லாம் ரிவர்சிபிள் தான். ஓகே, அடுத்த நியூஸுக்கு போவோம். புதுசாக 4 வந்தே பாரத் ட்ரெயினை வந்து ட்ரெயின் ரூட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெங்களூர் டு எர்ணாகுளம், வாரணாசி டு காஜுராவ், லக்னோ டு சஹாரன்பூர், ஃபிரோஸ்பூர் டு டெல்லி. ஸோ இந்த 4 ரூட்டுக்கு வந்தே பாரத் ட்ரெயின் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டியை இது ஃபாஸ்ட் படுத்தும். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து இந்தோனேஷியா கூட பிரம்மோஸை விற்கிறதுக்கு டீலை வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. கம்ப்ளீட் பண்ணல, ஒரு 90% சொல்லலாம். ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நெருங்கிட்டாங்களாம், இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. ஸோ இது ஒரு நியூஸ். அடுத்த டிஃபென்ஸ் செக்டருக்கு அடுத்த ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு டீல் வந்து இது.
பிரம்மோஸ் தான் இப்போ ப்ரெசன்ட் வேர்ல்டில் ஹையஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் மிசைல். இதை வந்து ஒன் ஆஃப் த இல்ல வந்து ஒன்லியா? ஒன்லி தான், ஒன்லி ஒன் ஆஃப் தானா? தான் இல்லை, நம்ம தான் இப்போ நம்பர் 1ல இருக்கோம். இப்போ இதை வந்து இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு, பிரம்மோஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் மெக்கானிசம் இல்லை. 10 மிசைல் அதை ஒரு மிசைல் அமிச்சோம் அப்படின்னா அது ஏதோ அப்ராக்சிமேட்டாக அதை டிஃபீட் பண்ணுறதுக்கான ட்ரை பண்ணலாம். ஆனால் இது சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகம். ஏன்னா மற்ற எந்த ஆன்டி மிசைல் லான்ச்சரும் வந்து இதை டிடெக்ட் பண்ணி ஃபயர் பண்ண முடியல. அதனால தான் இதை நிறைய நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இந்தோனேஷியா கூட டீல் வந்து முடிகிற கட்டத்தில் இருக்குது. அந்த ப்ரைஸ்னால வந்து முன்ன போய் டிலே ஆகும்னு நினைக்கிறேன். பட் பர்ஃபார்மன்ஸ் படி வி ஆர் த பெஸ்ட் அட் ப்ரெசன்ட். இது அமெரிக்காக்கார பராமரிச்ச விட மாட்டான். அந்த கணக்குல வருமா என்ன? எதுல இது ஃபாஸ்டஸ்ட் கணக்குல வருமா என்ன? ஆமாப்பா. இல்ல ஆக்சுவலி வந்து அது டெக்னாலஜி வைஸ் வந்து குழப்பி விட்டு போய் அடிக்குங்கிறதுனால வந்து அதை டிஃபீட் பண்ண முடியலங்கிறது தானே பேச்சு. டெக்னாலஜி படி இதில் என்னன்னா சூப்பர் சோனிக் மிசைல் அப்படின்னா ஒரு அந்த சூப்பர் சானிக் ஸ்பீடுக்கு மேலே போகும் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, அதுதான் அந்த சூப்பர் சோனிக் ஸ்பீடுக்கு போற அளவுக்கு வேற மிசைல்ஸும் இருக்கதானே செய்யுது. அதான் சொல்றேன், அந்த கேட்டகரியில இப்போ 5 பேர் ஒரே மார்க் வாங்கினா அப்படின்னா அதில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா, யார் ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்க வயசு வச்சு இல்லை ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சு டிசைட் பண்ணுவாங்க யார் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி. அந்த மாதிரி நீ ரேங்க் பண்ணுறப்ப நம்ம டாப்பில் வந்து நிப்போன்றேன். அப்பனா ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் தான், அதுல பெஸ்ட் போட்டுருவோமே. பெஸ்ட் சூப்பர் சோனிக் மிசைல் இன் தி வேர்ல்ட், பிரம்மோஸ் 2. அதாவது என்ன சொல்றாங்கன்னா there is no single best supersonic missile. ஒரே ஒரு சூப்பர்சானிக் மிசைல் தான் பெஸ்ட்னு எதுவும் கிடையாது. as the title depend on specific criteria. எந்த டிபார்ட்மெண்ட்ல இது பெஸ்ட்னு நீங்க கேக்குறீங்க. ஸ்பீடா, எவ்வளவு வெயிட் கொண்டு போறதா, எவ்வளவு ரேஞ்சா, இல்லை என்ன பர்பஸ் அப்படின்றத பொறுத்து தான். இப்போ ஸ்பீடுனா அதுல சில மிசைல்ஸ் வரும். So, however, the BrahMos 2 is a leading contender in the next generation category, being a hypersonic cruise missile under development that aims to speed Mach 7 to 8. Currently, அது வந்து அண்டர் டெவலப்மென்ட் தான், அப்ப அத கணக்கு எடுத்துக்க முடியாது. For currently operational supersonic cruise missile, the BrahMos 1 is often cited as the world's fastest and most sophisticated. போதுமா? The BrahMos 1 is often cited as the world's fastest and most sophisticated. ஓகே, போதுமா? சந்தேகம் கிளியர் ஆச்சா? இல்ல, ஃபாஸ்டஸ்ட்னு போடு. ஃபாஸ்டஸ்ட்ல என்னென்ன வருது? அதான்ப்பா ஃபாஸ்ட். அப்படி போடுறியா? Fastest supersonic missile in the world. BrahMos is widely considered to be fastest supersonic cruise missile in the world with a top speed of Mach 3. 3 times the speed of sound. Mach 3 னா சவுண்டை விட 3 மடங்கு ஃபாஸ்டா. அப்போ BrahMos 2 வந்து Mach 7 to 8 சவுண்டை விட 7 மடங்கு ஃபாஸ்டா இருக்குன்றது அர்த்தம். ஓகே, ஸோ இதை பிரம்மோஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான ஆன்டி மிசைல் சிஸ்டம் இதுவரை ப்ராப்பராக எதுவும் இல்லை. அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்கலாம். பிரம்மோஸ் 1 தீர்த்து கட்டுறதுக்கு ஐடியா பண்ணுறதுக்குள்ள பிரம்மோஸ் 2 லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ பிரம்மோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து டெவலப் பண்ண ஒரு மிசைல் சிஸ்டம். அதனால தான் பிரம்மபுத்திரா நதியிலேருந்து பிராவும்
ரஷ்யாவில் ஒரு நதி இருக்குது, அது மோஸில் ஆரம்பிக்கும். அந்த நதியோட ஒரு பேர் எடுத்து பிரம்மோஸ்னு பேர் வச்சுருக்காங்க. நமக்கும் ரஷ்யாவுக்கும் மட்டும்தான் இந்த இந்த பிரம்மோஸ் மிசைலை மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுறது. 2 பேர் தான் கண்டுபிடிச்சோம். 2 பேர்கிட்ட மட்டும் பவர் இருக்குது, வேறு யாரும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. நம்ம கிட்டேருந்து வாங்கி மற்ற நாடு விற்கவும் முடியாது. நம்ம யார்கிட்ட விற்கிறோமோ அவனுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். பிலிப்பைன்ஸ் வாங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே, லாஸ்ட் இயரே வாங்கியிருந்தாங்க. 2 பேட்சாக, ஒரு பேட்சில் கொடுத்துட்டோம். செகண்ட் பேட்ச் பற்றி நான் பார்க்கல, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாததுனால தெரில. பட் ஒரு பேட்ச் ஆஃப் சூப்பர்சோனிக் பிரம்மோஸ் மிசைல் வந்து கொடுத்துட்டோம். ஓகே, நம்ம அடுத்த நியூஸ்க்கு போயிடலாமா? இது ஒரு தரமான நியூஸு, எதிர்பார்க்கவே இல்லை யாரும். ஒரு முஸ்லீம் ஆண், இஸ்லாம் ரிலீஜனை ஃபாலோ பண்ணுற ஒரு ஆண் தன்னோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட கன்சென்ட், ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட கன்சென்ட் இல்லாமல் செகண்ட் மேரேஜ் பண்ண முடியாது. இதுவரை நான் போடுறதாண்டா சட்டம்னு போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஹைகோர்ட் முடிச்சு விட்டாங்க. ஸோ ஒரு இஸ்லாமை ஃபாலோ பண்ணுற ஒரு ஆண் தன்னோட முதல் மனைவியோட ஒப்புதல் இல்லாமல் இரண்டாம் திருமணம் பண்ணிக்க முடியாது. நான் என்னோட ரிலீஜியன், என்னோட மதத்துக்கான வழிமுறைகளை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னப்ப, எல்லாத்த விட இந்தியாவோட அரசியல் சட்டத்திட்டவங்க பெருசு, உன் மதத்துக்குள்ளே மட்டும்தான் அது, இந்தியாவுக்குள்ளே இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஓரம் கட்டிட்டாங்க. ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட்டாக நான் அதை பார்க்குறேன். அச்சீவ்மெண்ட்டா? இதுல என்ன அச்சீவ்மெண்ட் இருக்கு? நாளைக்கு இவங்க என்ன சொன்னாலும் இந்த இந்தியன் மக்கள் கேட்டுதான் ஆகணும். ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாம் முழுசாக கேட்டால் தான் உனக்கு அதுக்கு அர்த்தம் புரியும். சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் புரியும். இப்போதைக்கு இதை மட்டும் ஃபேக்டாக வச்சுக்கோ. ஓகே, அடுத்து டிஜிசிஏ வந்து பார்த்தீங்கன்னா சில புதிய விதிமுறைகளை அறிவிச்சிருக்காங்க. டிஜிசிஏன்றது இந்த ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு, இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, ஏரோப்ளைனு ஏர் டிரான்ஸ்போர்ட் அது சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் டிஜிசிஏன்றது. பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு இவங்க சொல்லியிருக்க ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, நீ 5 நாள் டொமஸ்டிக் ஃப்ளைட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 5 நாளைக்கு அட்வான்ஸாக நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா, புக் பண்ண டைம் வந்து 48 மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் வித்தவுட் ஃபீஸ். இதே இன்டர்நேஷ்னல் டிக்கெட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 15 நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸாக புக் பண்ணிடுறீங்க அப்படின்னா 48 மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். புக் பண்ணி 2 நாளுக்குள்ள கேன்சல் பண்ணிக்கலாம். இஃப் டிக்கெட் வந்து டிபார்ச்சர் டேட்டை விட 15 நாளைக்கு முன்னாடி புக் ஆகிருக்கும் இன்டர்நேஷ்னலாக இருந்தால். அப்படி அட்வான்ஸாக புக் பண்ண டிக்கெட்டுக்கு 48 மணி நேரம் அவைலபிள் டைம் இருக்குது கேன்சல் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தா அப்படின்னா, எந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போய் புக் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி ரீஃபண்டை 21 நாளுக்குள்ளே கட்டாயம் கொடுத்தே தீரணும், 21 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளார அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வித்தவுட் ஃபீஸில் கேன்சல் பண்ணிக்கலான்றது ஒரு மக்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக வசதியான ஒரு விஷயமா இருக்கும். மக்கள் இன்னும் அட்வான்ஸ்டாக நான் புக் பண்ணிட்டா நமக்கு சேஃப் அப்படின்ற ஒரு தாட்டுக்குள்ள அட்வான்ஸாக புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்து பப்பரப்பா சூப்பரான ஒரு விஷயம், இந்தியாவில் எவ்ரி 40 days ஒன்ஸ் ஒரு புதிய வார்ஷிப் வந்து நேவியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. 40 நாளைக்கு ஒரு புதிய வார்ஷிப் இந்தியாவோட நேவியில் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ 52 வார்ஷிப் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. அது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கான்றது விட்டுரு. 52 வார்ஷிப் வந்து இப்போ கரண்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. 200 மாடர்ன் வார்ஷிப்ஸை 2035க்குள்ளார ஃப்ளீட்டில், அதாவது நேவி ஃபோர்ஸ்க்குள்ளார கொண்டு வரத்தான் பிளான் அப்படின்னு இந்தியன் நேவி ஃபோர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 40 நாளைக்கு ஒரு புதிய வார்ஷிப்புன்றது கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஸோ நம்ம ஆர்மிக்கான பவர் பெருசு. நம்ம வந்து இப்போ 4வதோ 5வது பெஸ்ட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மியாக இருக்கோம். இப்படி இன்னும் ஃப்ளீட்ஸ் அதிகமாக சேர்றப்ப நம்ம ரேங்கிங்கில் அதிகமாகும். நீ ரேங்கிங்கில் இப்போ இதில் வந்து நீ அதிகமாக போன அப்படின்னா நிறையா கப்பல்கள். இப்போ இதை வச்சு என்ன பயன்? போர்க்காலம் வந்தால் தான் நமக்கு இது பயன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கக்கூடாது. எந்தெந்த நாடுகள்லாம் கடல் மூலியமா வணிகம் பண்றாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்ப கடல்ன்றது ஒரு பெரிய வைடு ஏரியா. அப்போ உன்கிட்ட நிறைய ஷிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உன்னால பாதுகாப்பை ஸ்ட்ராங்கா கொடுக்க முடியும். ஏன்னா கடல்கள்ல கடல் கொள்ளையர்கள் இருக்காங்க. ஸ்டில் இன்னைக்கும் பைரட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து உன்னோட கம்பெனியோட சரக்கை பாதுகாப்பாக கொண்டு போகணும் அப்படின்னா இந்தியன் சி வழியாக போனால் இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கான பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம கடல் வழியாக தான் போவாங்க. நம்ம கடல் வழியாக போகிறப்ப நமக்கு வந்து அதுக்கான டேக்ஸ் கட்டுவாங்க. ஸோ இப்போ இந்த விதத்தில் நமக்குள்ள நமக்கு ஸ்ட்ரென்த்தும் அதிகப்படுத்திக்கிறோம், இன்கமும் கொண்டு வந்துடுறோம். மற்ற உலக நாடுகள் மத்தியில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்குது. பவர் அதிகமாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியாக இந்த பக்கம் அந்த பக்கம் பயாஸாக நடந்துக்காத ஒரு கண்ட்ரி வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில மற்ற நாடுகளும் இந்தியாவோட வழிநடத்துதல்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு சின்ன மூவ் எது வரையும் லிங்க் ஆகும் அப்படின்றதுக்கு இந்த 40 நாளைக்கு ஒருக்கா ஒரு வார்ஷிப் ஃப்ளீட்ல ஆட் ஆகுது ஒரு நல்ல விஷயம். எடுத்துக்காட்டு. அடுத்து பார்த்தா அப்படின்னா ஜப்பான் வந்து மணிப்பூர்ல இருந்து 20 மெட்ரிக் டன் ஒயிட் ஸ்டிக்கி ரைஸை வந்து இம்போர்ட் பண்றாங்க. ஸோ அது வந்து அந்த மணிப்பூர் ரீஜன் வந்து கொஞ்சம் ஹில்லி ரீஜன் மாதிரி. அங்கே ரொம்ப மக்கள் இன்னும் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க. ரெண்டாவது அங்கே வந்து பார்டர் ஏரியான்றதுனால நிறையா இந்த நக்சலைட்ஸ்னு சொல்லுவாங்க. நக்சலைட்ஸ் யாரு அப்படின்னா தீவிரவாதிகள் கிடையாது. அதாவது தீவிரவாதின்றவன் இன்னொரு நாட்டை சேர்ந்தவன். அவன் நம்ம நாட்டை அழிக்கணும், நம்ம நாட்டை வளர விடக்கூடாது அப்படின்னு அப்ஜெக்டிவோட உள்ள வரவங்க. நக்சலைட்ஸ் அப்படின்னு சொல்றவங்க பார்த்தீங்கன்னா இந்திய குடிமக்கள் தான். இந்தியாவோட கவர்மெண்ட்டை பிடிக்காம கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணுவாங்க. அதுக்காக இந்திய மக்களை கொல்லவும் தயங்க மாட்டாங்க. இவங்க இந்தியன் சிட்டிசன்ஸா போனதுனால டெரரிசம் தான் எப்படி ட்ரீட் பண்றோமோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க இந்திய மக்கள். ஸோ டிப்ளமேட்டிக் மூவ் மூலயமா பேச்சுவார்த்தை மூலயமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நக்சலைட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. நக்சலைட்ஸ்க்கு என்ன பிரச்சனை? என் மக்கள் மேலே வரல. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை படம் மாதிரி தான். போலீஸ் சேர்ந்து பார்க்குறப்ப இவங்கெல்லாம் கெட்டவங்க மாதிரி தெரியும், இவங்க உட்காந்து பார்த்தா போலீஸ்காரங்களாம் கெட்டவங்களா தெரியும். ஸோ இப்போ என் மக்கள் வளரல, அதுக்கு காரணம் யாரு? கவர்மெண்ட் தான். ஏன்னா கவர்மெண்ட் மக்களை வளர்த்திருக்கணும். பட் மக்கள் வளரலைன்னா அப்போ கவர்மெண்ட் தப்பு தானே அப்படின்னு கவர்மெண்ட்டை எதிர்க்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சண்டை போட போக மாட்டான். அவனுக்கு வேலை இல்லாதனால சண்டை போட போகிறான். அப்போ இன்னைக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா அவன் சண்டை போட போக மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நார்த்துல இருந்து மக்களை வந்து சவுத்துக்கு அனுப்புறாங்க. சவுத்துல வேலைகள் இருக்கும் அப்படின்னு கொஞ்சத்தை டைவர்ட் பண்ணி. உடனே எல்லாருக்கும் இங்கே வேலைகள் ஏற்பாடு பண்ண முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற ஜியாலஜி படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உடனே 1 மந்த்லேயே 1 இயர்ல ஒர்க் அரேஞ்ச் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றாங்க, சும்மா இருக்க அந்த இடத்துல ரோடு போட வந்தாலும் விட மாட்டாங்க. ரோடு போட்டாதான் ஒரு கம்பெனி வரும், டிரான்ஸ்போர்ட் இருக்குது, இங்கேருந்து உற்பத்தி பண்ணலான்னு. ரோடே போடலன்னா கம்பெனி தான் வரமாட்டாங்க. அப்போ கம்பெனி வரணும், சில அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் பண்ணி வைக்கணும். ஆனால் அதுக்கே அவங்க விட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சிக்கல் இருக்கப்போ முதல்ல அங்கேருந்து மக்களை டைவர்ட் பண்ணி வெளியே கொண்டு வராங்க. வெளியே கொண்டு வந்து மற்ற ஸ்டேட்ஸுக்கு அனுப்புகிறாங்க. எங்கே போனால் அவங்க பணம் சம்பாதிக்க முடியுமோ, எங்கே போனால் அவங்களுக்கு மருத்துவம் நல்லா கிடைக்குமோ, எங்கே போனால் அவங்க வாழ்வாதாரம் பெட்டராக இருக்குன்னு அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்குமோ அந்த மாதிரி ஸ்டேட்ஸாக பார்த்து கீழே அனுப்புகிறாங்க, ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது? அந்த ஸ்டேட்டில் வெயிட்டேஜ் குறையுது, போராடுற வயசில் இருக்கிற ஆட்களோட ஸ்ட்ரென்த்து குறையுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சரண்டர் ஆகிட்டே வராங்க. சரி நான் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை கவர்மெண்ட்டை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ஸ் கிட்ட அவங்க வெப்பன்ஸை சரண்டர் பண்ணால், உங்கள் வெப்பன் ஒரு துப்பாக்கி வந்து சரண்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு 3 லட்ச ரூபா கொடுக்குறேன், 4 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு கவர்மெண்ட் ஃபண்டு கொடுத்து அந்த ஃபண்டை வச்சு அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போராட்டத்தை கைவிட்டாங்கன்னா
அங்கே சின்ன சின்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் ஆகும், அது மூலயமா வேலை கிடைக்கும். வேலை கிடைச்செல்லாம் வேலைக்கு போயிட்டான் அப்படின்னா சண்டை போட்ட டைம் இருக்காது. ஸோ இப்படி தான் ஒரு கவர்மெண்ட் வந்து பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ இந்த மாதிரி பாலிடிக்ஸை தான் அந்த 20s to 30s இருக்க மக்களும் தெரிஞ்சுக்கணும். ஸோ பசிக்குதுன்னா அவனுக்கு மீன் பிடிச்சி சொல்லி கொடுக்கறது ஒரு விஷயந்தான். ஆனால் இப்போ பசிக்குதே, மீன் பிடிக்க வர அவன் அமைதியாக இருக்கணும்ல. ஸோ ஒரு மீனை சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீன் பிடிக்க சொல்லி கொடுக்கறது தான் கரெக்டான சொல்யூஷன் அப்படின்றது நான் இது கூட கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த 20 மெட்ரிக் டன் ஆஃப் ஸ்டிக்கி ரைஸை வந்து ஜப்பான் இம்போர்ட் பண்ணுறதுனால அந்த மணிப்பூரில் லோக்கல் பீப்புளுக்கு ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு கம்பெனி தான் அந்த 20 மெட்ரிக் டன்னையும் ஒன்று சேர்த்து விற்கிறாங்க. இல்லை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கூட வச்சுக்கலாமே, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சேல் பண்ணுறதுன்றப்ப அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு பணம் கிடைக்கும், அதை வச்சு அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு விஷயம். அடுத்து பார்த்தா அப்படின்னா டெல்லி கவர்மெண்ட் ஒரு ஒரு ப்ரொப்போசல் ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ரிலீஜியஸ் பிளேஸு, ஸ்கூல்ஸு, அப்புறம் மக்கள் குடியிருக்கிற ஏரியாவை விட்டு மதுக்கடைகள் அனைத்தையும் இன்னும் டிஸ்டன்ஸ் ரொம்ப தள்ளி ஊருக்குள்ளே இல்லாமல் அதாவது ஊருக்கு வெளியே வந்தால் ஸ்கூல் பக்கமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் இந்த மாதிரி ரிலீஜியஸ் பிளேஸுக்கு பக்கத்தில் இல்லாமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் இல்லை, மேபி ஒரு 1 or 2% வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு வரணுமா அப்படின்ற சலுப்பட்டுக்கிட்டு மாதத்தில் 1 நாள் 2 நாள் குடிக்க நிறுத்தலாம். இது இப்படி பார்க்குறப்ப ஒரு விதமாக நல்லா இருக்கு. ஸோ ஒரேடியாக ஓவர் நைட்டாக ஸ்டாப் பண்ண முடியாது. மாதம் ஃபுல்லாக குடிக்கிறவன் ஒரு 2 நாள் 3 நாள் மிச்சமாகலாம். ஸோ இப்படி படிப்படியாக குறைக்கலாம். அடுத்து ஊருக்கு ஓரமாக இருந்தாலும் ஒரு ஊரில் இத்தனை பார் மட்டும் இருந்தால் போதும்னு கொஞ்சம் கொஞ்சமாக லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டே வந்தாங்கன்னா அவைலபிலிட்டி குறையிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேறு ட்ராக்குக்கு மாறிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரொப்போசல் இந்த பிளான் வந்து சக்ஸஸாக ஃபெயிலியரான ஒரு 1 to 3 years ஆயிரும். எப்பயுமே ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 5 வருஷம், அது ரிசல்ட் பார்க்கறதுக்கு 5 வருஷம். ஒரு இயர்லேயே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி முடித்தா கூட அது மக்களுக்கு முழுமையாக பயன் கொடுக்குதான்றத எண்ட் ரிசல்ட் பார்க்கறதுக்கு 5 வருஷம் ஆயிரும். அதனால எப்பயுமே கவர்மெண்ட் 5 year பிளான் தான் போடுவாங்க. ஓகே, நம்ம அடுத்த நியூஸ் போகலாம். கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ், பேர் கொஞ்சம் தினுசாக தான் இருக்குது. கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 3000 கோடி கர்நாடகாவில்